திருமிகு லட்சுமி இணைகிறார். மேடம் வணக்கம். இப்போ அமித்ஷாவுடைய பிரத்யேக பேட்டியை பார்த்துருப்பீங்க. நியூஸ் 18 குழுமத்திற்கு கொடுத்திருக்காரு. என்டிஏ கூட்டணியை விரிவுபடுத்த விரும்புகிறோம், அதே நேரத்தில் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடக்கிறதுன்னு சொல்ல விரும்பல, நடக்கலை அப்படின்றது மறுக்கவும் விரும்பல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எதனுடைய வெளிப்பாடு? ஏற்கனவே கடந்த காலத்தில் அமித்ஷா இதே மாதிரி ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு. அதில் விஜயுடைய கூட்டணிக்கான பாசிட்டிவ் சைனை தான் சொல்லியிருந்தாரு. இந்த பேட்டி சொல்லக்கூடிய முக்கிய அம்சம் என்ன? வணக்கம் தேவப்பிரியன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு ஒரு மெகா கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல ஒரு கூட்டணி தேவை. அந்த கூட்டணி இருந்தா மட்டும்தான் தங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அவங்க 2024 அவங்களுடைய பலத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில ஒரு கூட்டணி இருந்தது. அந்த கூட்டணி தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 19% வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரியான ஒரு நிலை எடுக்க போறதில்லை அப்படின்றது புரியுது. இப்ப வரைக்கும் அவங்க ஒரு கூட்டணியை எதிர்பார்த்துதான் இருக்காங்க. இன்னொன்னு, அதிமுக மட்டுமே இந்த கூட்டணியில இருக்கிறதுனால தங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள், முழுமையான வெற்றி வாய்ப்புகள் இருக்க போறது இல்லைன்றத பாரதிய ஜனதா கட்சி திட்டவட்டமாக நம்புகிறது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். விஜயை ஓபன் பண்ணணும்ன்றது ஏன் அப்படின்னா அப்பதான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு பிஜேபியும் நினைக்குது, அதிமுகவும் அதைத்தான் நினைக்கிறார்கள். இப்போ எனக்கு முன்னால நம்முடைய கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர்கிட்ட அமித்ஷா அவர்கள்ட்ட போன்ல பேசினதாகவும், அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு, இல்ல அவர் கவனிச்சு பாருன்னு சொன்னதாகவும். இன்னைக்கு நிர்மல்குமார் சொன்னது அவர் தொடரும்னு சொல்லல, முடியும்னு சொல்லல. ஆனா நாங்க ஏற்கனவே ஸ்டேட்டஸ் கோ கண்டினியூ ஆகுது அப்படின்னா அவங்க கொள்கை அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு உருவாக்கமே அப்படிதான். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறதாக தான் கட்சியை உருவானது, கொள்கையே அதுதான். அப்படி இருக்கும்போது பிஜேபி இருக்கக்கூடிய கூட்டணியில அவர் இணைய வேண்டும் அப்படின்ற கட்டாயம் இன்றைக்கு விஜய்க்கு இல்ல. அப்படி ஒருவேளை விஜய் இந்த கூட்டணியில இணைஞ்சிட்டாரு, இல்ல இந்த சிபிஐ என்கொயரி அதனுடைய போக்கு இது எல்லாமே அப்படி அவரை நோக்கி தள்ளுகிறது அப்படின்னா இந்த தேர்தலோட அவரோட அரசியல் ஒரு முடிவுக்கு வந்துடும். இது உங்களுக்கும் எனக்கும் புரியுதோ இல்லையோ, விஜய்க்கு நன்றாகவே இது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்னைக்கு இருக்க ஏடிஎம்கே மட்டும் அவங்களுக்கு கூட்டணியில பத்தாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சிகளும் அரித்மெட்டிக் தங்களுக்கு உதவும்ன்றது எல்லா அரசியல் கட்சிகளுக்குமான கால்குலேஷனா இருக்கும். அது பிஜேபியும் எல்லா மாநிலங்கள்லயும் எப்படி ரொம்ப அழகா செய்ததோ அதே போல தமிழ்நாட்டிலும் செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது தான் புரிஞ்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருமிகு லட்சுமி.